வணக்கம் நண்பர்களே. தீபாவளிக்கு முன் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. முழு விவரத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம தயவு செஞ்சு இப்பவே இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டுருங்க. கவர்மெண்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இப்போது தீபாவளி பரிசு அறிவித்து விட்டது. அடுத்ததாக விரைவில் பொங்கல் பரிசு அறிவிக்க உள்ளது. இந்த பொங்கல் பரிசில் இம்முறை என்னென்ன பொருட்கள் இடம்பெறும் என ஆவலாக காத்திருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களிடம் முக்கிய வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளது. அதாவது முறையாக மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் வாங்காதவர்கள் விருப்பத்தின் அடிப்படையில் தங்களின் ரேஷன் அட்டையை மாற்றிக்கொள்ளலாம் என அறிவித்து உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முன்னுரிமை அற்ற குடும்ப அட்டை, முன்னுரிமை குடும்ப அட்டை, சர்க்கரை விருப்ப அட்டை, அத்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என 5 வகை ரேஷன் அட்டைகள் செயலில் உள்ளது. குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்து தன் அட்டை வகையை அதாவது தங்களுடைய அட்டை வகையை தீர்மானிக்கப்படுகின்றது. இவற்றில் பொருளில்லா அட்டை அதாவது NPHHNC வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியாது. மற்ற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அவரவர் ரேஷன் கார்டு வகையை பொறுத்து ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ரேஷன் கடைகளுக்கும் உள்ள ரேஷன் அட்டைகளை பொறுத்தே மாதந்தோறும் ரேஷன் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஆனால் சிலர் முறையாக ரேஷன் பொருட்கள் வாங்குவதில்லை. அப்படி இருப்பவர்களில் தங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வேண்டாம் என நினைத்தால் தங்களின் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம். இது தொடர்பான அறிவிப்பை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லை எனில் விட்டுக் கொடுக்கலாம். மேற்படி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது உரிமத்தினை விட்டுக் கொடுக்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக அதாவது NPHHNC அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசின் www.tnpds.gov.in என்ற வெப்சைட்டுக்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் நடுப்பகுதியில் ரேஷன் கார்டு வகையை மாற்ற என்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்தால் ரேஷன் கார்டுக்கு கொடுக்கப்பட்ட மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். அதன் பிறகு ரேஷன் கார்டு வகையை மாற்றுவது குறித்தும் எந்த வகையான கார்டுக்கு மாற்ற விரும்புகிறீர்கள் என்பது குறித்த விவரங்களையும் உள்ளிட வேண்டும். இதையடுத்து உங்களின் கார்டு மாற்றம் குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து ஒப்புதல் கொடுப்பார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் தங்களின் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ள ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். அதேபோல புதிய ரேஷன் கார்டுக்கும் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். www.tnpds.gov.in வெப்சைட்டில் சென்று புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்க என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு புதிய ரேஷன் கார்டு விண்ணப்ப பகுதிக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். அங்கே உங்கள் பெயர், குடும்ப உறுப்பினர்கள் விவரம், மொபைல் எண், ஆதார் எண், மின் கட்டண ரசீது உள்ளிட்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இறுதியாக உங்களுக்கு விண்ணப்ப நிலை குறித்து அறிந்து கொள்ள ஒப்புகை சீட்டு கொடுக்கப்படும். அதனை வைத்து நீங்கள் உங்களின் ரேஷன் கார்டு விண்ணப்பத்தின் நிலையை ஆன்லைனில் அடிக்கடி தெரிந்து கொள்ளலாம்.